வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் பீட்ஸ் வச்சு எப்படி ஒரு நெக்லஸ் இல்லைனா ஹாரம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் பீட். இந்த கிளாஸ் பீட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டார்க் ப்ளூ கலரில், அதாவது டீப் ப்ளூ கலரில் கோல்டு கலர் அவுட்லைன் அந்த மாதிரி இருக்குது இந்த பீட்ஸு. இது நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் வரக்கூடியது. இந்த மாதிரி டீப் ப்ளூ, ரெட்டு, வைலட், இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஷேப்லேயும் அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக ரவுண்டாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ட்ராப் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பீட், ரவுண்ட் பீட், பேக் ரோப், கியர் லாக், கியர் ஒயருக்கு பதிலாக நான் ஃபிஷிங் ஒயர் எடுத்துருக்கேன், கட்டர், பிளேயர். எல்லா ஜுவல்லரி மேக்கிங்க்கும் பேசிக் இந்த கட்டர் பிளேயர் தான். சிசர் மாதிரி இருக்கக்கூடியது இந்த கட்டர், அண்ட் ரவுண்டாக ஒரு மாதிரி டிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது பிளேயர். இப்போ ஃபர்ஸ்ட் நெக்லஸ் பண்ணுறதுக்காக ஒயர் நம்ம தேவையான லென்த் எடுத்துக்கலாம். நெக்லஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கோங்க, ஹாரம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லாங்காகவும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் லாங்காக தான் பண்ணி காட்டுறேன். இருக்கிற பீட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் பண்ணி காட்டுறதுனால கொஞ்சம் லென்த்தாக ஒயர் எடுத்துருக்கேன். இப்போ கியர் லாக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் கியர் லாக் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். வீடியோ ஜூம் பண்ணி இல்லை கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கியர் லாக் போட்டுட்டு ஒயர் போட்டுட்டு ஒரு யூ பென் மாதிரி பண்ணி திருப்பி கியர் லாக்கை அதே வழியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஹூக் பக்கத்தில் கொண்டு போயிட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணால் ஒரு சைட் கியர் லாக் அண்ட் கியர் ஒயர் டெக்னிக் முடிஞ்சுது. இப்போ ஒரு சைடு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஜுவல்லரிக்கு நீங்கள் 2 கியர் லாக் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இதுக்கு நம்ம ஒரு கியர் லாக் தான் போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் வரக்கூடியதுக்கு மட்டும் கோல்டு பீட்ஸ் நான் 3 யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இந்த கிளாஸ் பீட்லேயே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம கோர்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது. சாரீ இல்லைனா ஃபங்க்ஷன் வேர் யூஸ் பண்ணக்கூடிய குர்த்தி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நம்ம இதை பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் இது போட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் யூனிக் டிசைனாகவும் இருக்கும். இது பண்ணுற காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இது நீங்கள் விற்கிறாப்பில் இருந்தால் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா ஒரு 150 இல்லை 120 ருபீஸ்க்குள்ளே இதை பண்ணிவிட்டு நம்ம இதை 300 வரைக்கும் மார்ஜின் வச்சு நம்ம இதை விற்கலாம். இப்போ லாஸ்ட் வந்துட்டோம். ஃபுல்லாக கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் கியர் லாக் போட்டு தான் நம்ம இதை எண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கியர் லாக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ரோப்போட பேக் சைடே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயரோட எண்டிங்கை திருப்பி அதே கியர் லாக் வழியாக கொண்டு வரும். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக இல்லைன்னா நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக கிடைக்கும். இல்லை கியர் லாக் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெளிவாக டுட்டோரியல் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி கியர் லாக் அண்ட் கியர் ஒயர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் புல் பண்ணிவிட்டு நம்ம கியர் லாக் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ரவுண்டாக இருக்க கியர் லாக் ஃப்ளாட்டாக மாறிடணும். அப்போ தான் இது கம்ப்ளீட்டாக டைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளோட லாங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாஸ் பீட் ஹாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நெக்லஸாகவும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ் ஜுவல்லரியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு எந்த பேட்டர்ன், வேறு எந்த டிசைனில் ஜுவல்லரி வேணுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.